அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ஜியாத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரே 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதோட ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி போட்டுருங்க. இதோட 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து இதெல்லாம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் கொத்துக்கறி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இதை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. மட்டன்லேயே நிறைய தண்ணி வரும், அதனால் வதக்கிக்கிட்டே இருங்க. தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டே இருக்க போகிறோம். இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மட்டனோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நான் தண்ணி சேர்க்கவே இல்லைங்க, எல்லாமே மட்டன்லேருந்து ஊறி வர தண்ணி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது, அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. சுட சுட அரைக்க வேணாம், நல்லா ஆற விட்டு அரைங்க. ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச கலவையை சேர்த்துக்கோங்க. அதோட இப்போ நம்ம வதக்கி வச்ச மட்டன் கீமாவையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இப்போ அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். இதோட ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இதை விட பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணிட்டேன், நீங்கள் இதை விட பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. இதிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் இந்த கலவையோடு சேர்த்துக்கலாம். நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறனால உருண்டை பிடிக்கும் போது நல்லா உடையாமல் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் வதக்கிறப்பே போட்டு கூட வதக்கி அரைச்சிடலாம். இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கோங்க நல்லா ரவுண்டாக. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 10 உருண்டை வந்ததுங்க. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல சூடான எண்ணெயில் இந்த கோலா உருண்டையை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் வரும். கொஞ்சம் 2 பக்கமும் பொரிஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போடுறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்ல பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மட்டன் கோலா உருண்டை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மட்டன் சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் ஸ்டார்ஜியாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.